ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபெனோஃபோம் கட் பண்ணுறேன், அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோட ஸ்பான்சர் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பி ஆப், ஆன்லைன் ஆப். இந்த ஆப் பற்றி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் யூனிஃபார்முக்கு மேலே கோட் போடுவாங்க இல்லையா, அந்த கோட் கட்டிங் தான் நான் காமிக்க போகிறேன். இப்போது கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஒரு கஸ்டமருக்கு ஆல்ரெடி யூனிஃபார்ம் தைச்சி நான் ஓனி கொடுத்துருந்தேன். இந்த ஓனிலாம் அவங்க மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், டபுள் ஃபோல்டிங் போட்டிருக்கேன். டபுள் ஃபோல்டிங் போட்டுட்டு இந்த கோட்டை அப்படியே வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ இது ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி விட்டுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இது ஃபோல்டிங் பண்ணணும். அதனால் இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதே போல் ஷோல்ட்ரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதுதான் கட்டிங் பண்ண போகிறோம். இப்படி தான் மார்க் பண்ணோம். இன்னும் ஃப்ரண்ட்டு பண்ணல, அதை நான் காமிக்கிறேன். சீம் அலவன்ஸு ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இது பேக் சைடு மெஷர்மெண்ட்டு. இதில் தான் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு கட் பண்ணணும். இந்த சேம் மெஷர்மெண்ட்டை இங்கே மார்க் பண்ணிப்போம். அப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். எல்லாம் இது பேக் சைடு, இது ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தைச்சோம். நான் இப்போ ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். இதே கிளாத்தை நம்ம அப்படியே ஃபோல்டிங் போட்டுட்டு இப்போ பேக் சைடு கட் பண்ணுறோம் இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். நெக்குக்கு இது அப்படியே இருக்கட்டும். இது இங்கே ஃபோல்டிங் பண்ணி தைக்க போகிறோம். அதுக்கு தான் இங்கே அல்காத்து போடலாம். போட்டுட்டுனா இங்கே மடித்து ஃபோல்டு பண்ணி தைப்போம் இல்லையா, அதுக்கு தான் இந்த லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு இப்போ தான் வேலை இருக்குது. இதை நம்ம இப்படியே போட்டு கட் பண்ணோம் இல்லையா பேக்குக்கு, இதை அப்படியே ஃப்ரண்ட்டு திருப்பிட்டு நம்ம பாக்கெட்டு இதே போல் டிசைன் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை
ஃபோல்டிங் இந்த சைடு வந்து தைக்கணும். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் சிங்கிளாக எடுத்து காமிக்கிறேன். இது யூனிஃபார்ம் மேலே போடுற வெஸ்ட் கோட் பேர். இதுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணணும். மார்க் பண்ணுறோம். இது செப்பரேட்டாக எடுத்து பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கட்டிங் கரெக்டாக வச்சுக்கணும். டபுள் கிளாத் வச்சுட்டு உல்ட்டா திரும்பணும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் இதை காமிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடியோ காமிக்கிறேன். இல்லை ஸ்டிச் பண்ணும்போது யாராவது இருந்தால் வீடியோ எடுத்து நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதை அப்படியே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை அப்படியே வரைஞ்சி கீழே ஒரு 1/2 இன்ச்சு அதை போய் விட்டுக்கணும். இந்த ஸ்டிச் தைச்சிட்டு உல்ட்டா திருப்பணும். அதுக்காக இதுக்கு இந்த 2 அளவு தான். இது பாக்கெட்டெல்லாம் வந்து அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே வச்சுக்கலாம். அப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டிங் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக ஒரே பீஸாக கட் பண்ணணும். இந்த பீஸ் வந்து நம்ம உல்ட்டா வச்சு இப்படி திருப்பிக்கலாம். ஷோல்டர்கிட்ட இந்த பீஸ் அப்படியே டபுள் எடுத்து இது ஆல்ரெடி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் ஓனியில். அதனால் இந்த மார்க் இங்கே முடிஞ்சால் போதும். நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படும்.
வச்சு எடுக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் வேறு சைடும் கொஞ்சம் கட்டிங் பண்ணது இருக்குது, அதை எடுத்து இது ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம தைக்கும்போது உல்ட்டா தைக்க தைச்சிக்கலாம் பார்த்து. இந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்படியே வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தைச்சிட்டு உல்ட்டா திருப்பி இது கரெக்டாக இருக்குது. இது இருக்குது இல்லை இந்த பீஸு, இதில் நம்ம தைச்சிட்டு உல்ட்டா திருப்ப போகிறோம். அதுக்கு தான் இந்த பீஸ். இதெல்லாம் ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறோம். இதெல்லாம் தைச்சி முடிச்சதும் நான் காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கட்டிங் இப்படி போட்டுட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரி ஒரு ஓவர் போட்டு வந்துடும். இந்த மாதிரி ஓவர் கோட் இது நான் கட்டிங் பண்ணணும். இது வந்து ஸ்டிச் பண்ணது தான் வேஸ்ட் கோட்டு. இது வந்து இப்படி தான் வரும் ஃபினிஷிங் ஸ்டிச் பண்ண உடனே. இது நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான், இதே போலேயே வரும். 2 பேக்கெட் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டன்ஸ் 3 பட்டன்ஸ் வச்சுட்டு இங்கே லூப் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் கோட் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.